நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ், இன்டெலிஜென்ஸ், குட்னஸ், டெடிகேஷன் இது எல்லாமே நம்ம வாழ்க்கையோட உயரத்தை அடைய உதவியா இருக்கும். ஆனா நம்ம ரிச் ஆகிறதுக்கு இது மட்டும் போதுமானு கேட்டா கண்டிப்பா போதாதுங்க. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சில செப்பரேட்டான ஹேபிட்ஸ் நம்மள ரிச் ஆக்குறதுல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதோட இவர் ஒரு ரிச் பர்சன் தான் அப்படின்னு நம்ம யாரையாவது பார்த்த உடனே சொல்ல வைக்கிறதும் இந்த ஹேபிட்ஸ் தான். அதை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். சூப்பர் ரிச் பர்சன்ஸ் அண்ட் சக்சஸ்ஃபுல் பர்சன்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஹேபிட்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அவங்க எல்லாருமே அதுல தனித்துவமா மாஸ்டரா இருப்பாங்க. அதுக்கு காரணம் அவங்க எப்பவுமே அந்த ஹேபிட்ஸை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதா. அவங்களோட யூனிக்னஸை கிரியேட் பண்றதுலயும் இந்த ஹேபிட்ஸுக்கும் பெரிய பங்கு அப்படிங்கிறது இருக்கு. ஆனா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் நம்ம ஈஸியா ரியல் லைஃப்ல ஃபாலோ பண்ணக்கூடிய சிம்பிளான ஹேபிட் தான். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. நம்பர் 1, ரீடிங் அண்ட் லேர்னிங். ரிச் பீப்புள் எல்லாருமே பயங்கரமான புக் ரீடர்ஸாக தான் இருக்காங்க. அவங்க எப்பவுமே புக்ஸ் படிக்கிறதுக்காக அதிக நேரத்தை ஒதுக்குவாங்க. அந்த நேரத்தில் அவங்க ஃபன்னுக்காக மட்டும் எதையும் படிக்காம ஏதாவது புதுசா தெரிஞ்சுக்கணும்ட்டு எஜுகேஷன் பர்பஸுக்காக ரீடிங் பண்ணுவாங்க. அதுதான் அவங்க கரியர்ல சக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஒரு சர்வேல தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னா 80% ரிச் பீப்புள்ஸ் ஒரு மாசத்துல குறைஞ்சது 2 புத்தகத்தையாவது ரீட் பண்றாங்களா. அது எல்லாமே கரியர், எஜுகேஷன், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், பிசினஸ் ரிலேட்டடான புக்ஸ் தான். அவங்க எப்பவும் பொழுது போக்குறதுக்காக புத்தகம் படிக்கிறது இல்ல. காதல் கதைகள், காம கதைகள் படிக்கிறதே கிடையாது. அதே மாதிரி இன்னொரு ரிசர்ச்ல தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னா 88% பணக்காரங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது 30 நிமிஷத்தை படிக்கிறதுக்காக செலவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது. ஆனா வெறும் 2% புவர் பீப்புள்ஸ் மட்டுமே இந்த மாதிரி புத்தகங்களை படிக்கக்கூடியவங்களா இருக்காங்க. அதுவும் சுய முன்னேற்றத்திற்கோ வாழ்வாதாரத்தை அதிகரிக்கிறதுக்கான புத்தகங்கள் கிடையாது. நம்ம படிக்கக்கூடிய புத்தகங்கள் மற்றும் அது கற்றுக் கொடுக்கக்கூடிய எஜுகேஷன் தான் நம்மளை வாழ்க்கையில உயரத்துக்கு கொண்டு போகும். அதனால இன்னையில இருந்தே புக்ஸ் ரீட் பண்ணக்கூடிய ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி எத்தனை பேருக்கு இந்த ரீடிங் ஹேபிட் இருக்கு அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச புத்தகத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து நம்பர் 2, வேக்கிங் அப் ஏர்லி. காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கக்கூடிய நபரா நீங்க அப்படி இருந்தீங்க அப்படின்னா சபாஸ், ரொம்ப நல்ல பழக்கமும் கூட. ரிச் பர்சன்ஸ் எப்பவுமே இதை ஸ்ட்ரெயிட்டா ஃபாலோ பண்ணுவாங்க. நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். காலையில் சீக்கிரம் எழுந்திருச்சா நமக்கு கொஞ்சம் அதிக நேரமும் கிடைக்கும். அதை நம்ம ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணிக்கலாம். அதோட நமக்குள்ள ஒரு பாசிட்டிவான எனர்ஜி அண்ட் சுறுசுறுப்பும் உருவாகுது. அது அந்த ஒரு நாள் முழுக்க நம்மளை ஆக்டிவா இயங்க வைக்கும். ஒரே ஒரு நாளைக்கு இப்படின்னா அப்ப தினமும் காலையில் சீக்கிரம் எழுந்திருச்சா நமக்கு எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்குன்னு யோசிச்சு பாருங்க. சீக்கிரம் எழுந்திருக்கிறது அப்படின்னா நம்ம தூங்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம் இல்லைங்க. ஒரு நாளைக்கு 7 மணி நேரத்துக்கு மேல நம்ம தூங்கணும். ஆனா காலையில சரியான நேரத்துக்கு எழுந்திருக்கணும். நம்ம பாடிக்கு சரியான ரெஸ்ட் கொடுத்துட்டு காலையில சீக்கிரம் எழுந்திருச்சா நம்மளால ரொம்ப பிரிஸ்கா இருக்க முடியும். ஓகே கைஸ், இப்போ இந்த வீடியோல இருந்து எனக்கு 1000, 10,000, 5,000, 50,000 ஏன் என்னுடைய ஒரு வீடியோக்கு 1,40,000 வரைக்கும் கூட வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணி நீங்களும் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா குறிப்பா ட்ரீம் தாட்ஸ் ஆக்ஷன் அப்படிங்கக்கூடிய சேனல் என்னுடைய ஸ்டூடெண்ட் வெறும் 4 வீடியோல மானிட்டைஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கீ டு சக்சஸ் இன் தமிழ் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட் 18 வீடியோல மானிட்டைஸ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நீங்களும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட மென்டார்ஷிப்ல இருந்து கத்துக்கிட்டு நீங்களும் உங்களுடைய சேனலை as soon as possible ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய யூடியூப் சேனலை மாற்றணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் இப்போ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு எனக்கு யூடியூப் அப்படின்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய கான்டாக்ட் நம்பரை சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, என்னுடைய மென்டார்ஷிப்புக்கு உங்களை எல்லாத்தையுமே நான் வரவேற்கிறேன். அடுத்து நம்பர் 3, எக்ஸசைசிங் டெய்லி. தினமும் நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. அதுதான் நம்மளோட பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் பிசிக்கல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. நம்ம தினமும் செய்யக்கூடிய பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நம்மளை எப்பவும் என்கேஜிங்காக இருக்க வைக்கும். நம்மளோட சரியான ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுது. காலையில் ஜாகிங் போகிறது, ரன்னிங் போகிறது, சைக்கிளிங் போகிறது, ஸ்விம்மிங் போகிறது, இல்லைனாலும் ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் ப்ளே பண்ணுறது, ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணுறதுல சில பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்போம். ரிச் பர்சன்ஸ் தினமும் இதுக்காகவே கொஞ்சம் நேரம் ஒதுக்கி வச்சிருக்காங்க. அடுத்து நம்பர் 4, முக்கியமானது பட்ஜெட்டிங். நம்ம எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறோம், அதில் எவ்வளோ பணத்தை எதுக்கு செலவாகும் அப்படின்ட்டு சரியாக கவனிக்கிறதே கிடையாது. ஸோ இனிமே நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கு பின்னாடி பட்ஜெட் போடுங்க. ரிச் பீப்புள்ஸ் கிட்ட நிறைய பணம் இருந்தாலும் இந்த பட்ஜெட்டிங்கை ஃபாலோ பண்ணுறதால தான் அவங்க பணத்தை சேமிச்சு வைக்க முடியுது. நம்ம கையில் 1,00,000 ரூபாய் கொடுத்து அதை லிமிட் இல்லாமல் செலவு பண்ணலான்னு சொன்னால் என்ன செய்வோம்? நமக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி அந்த பணத்தை சீக்கிரமாக தீர்த்துருவோம் இல்லையா?
ஆனால் நம்ம செலவு பண்ணின விஷயங்கள் எல்லாமே உண்மையிலேயே நமக்கு தேவையான யோசிச்சு பார்த்தா அது எதுவுமே தேவையில்லாத விஷயமா தான் இருக்கும். அதனால எப்பவும் பட்ஜெட் போட்டு உங்கள் பணத்தை தேவைக்கு மட்டும் செலவு பண்ணுங்க. தேவையில்லாத விஷயத்துக்கு பணத்தை வீணாக்காதீங்க. சேவிங்ஸுக்கு கொஞ்சம் பணம் ஒதுக்குங்க. உங்கள் பேங்க் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஸ்டெப்ஸை எடுங்க. அடுத்து நம்பர் 5, ஷெட்யூலிங் த டே. நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடியது வெறும் 24 மணி நேரம் தான். ஆனால் அதை நீங்கள் வேற மாதிரி பயன்படுத்துவீங்க, இன்னொருத்தர் வேற மாதிரி பயன்படுத்துவார், நான் வேற மாதிரி பயன்படுத்துவேன். அதில் தான் நம்ம எல்லாருமே வித்தியாசப்படுறோம். தன்னோட பொன்னான நேரத்தை வீணாக்க கூடாது அப்படின்ட்டு ஒரு ரிச் பீப்புள் எப்பவுமே ஷெட்யூல் போட்டு வேலை செய்வாங்க. இதுக்காகவே முதல் நாள் கொஞ்ச நேரம் ஒதுக்கி அடுத்த நாள் செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் சரியாக பிளான் பண்ணிடுவாங்க. இது நம்மளை க்ரோத் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட டைம் வேஸ்ட்டையும் அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து நம்பர் 6, ட்ரெஸ்ஸிங் ப்ராப்பர்லி. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தரை பார்க்கும்போது அவங்கள பற்றின ஒரு மதிப்பு எதனால் உருவாகும்? அவங்களோட பேச்சை வச்சு அவங்க எப்படின்னு ஓரளவுக்கு புரிஞ்சுக்குவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்களோட ட்ரெஸ் கோடு தான் அவங்களுக்கான மரியாதையை வாங்கி கொடுக்குது. டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒருத்தரையும் அழுக்காக ட்ரெஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒருத்தரையும் நாம் பார்த்தா நம்ம நிச்சயமாக நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கிறவருக்கு தான் அதிகமான மரியாதை அப்படின்றத கொடுப்போம், மதிப்பையும் கொடுப்போம். அதனால எப்பவுமே ப்ராப்பராக ட்ரெஸ் கோடை மெயின்டைன் பண்ணுங்க. இதுக்காக நம்ம பல ஆயிரங்கள் செலவழிச்சு காஸ்ட்லியான ட்ரெஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றது அவசியமே கிடையாது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸையே நீட்டா மெயின்டைன் பண்ணாலே போதும், நம்ம மேல நல்ல மரியாதையை உருவாக்கி வச்சுக்க முடியும். ரிச் பர்சன்ஸ் எப்பவுமே அவங்களோட ட்ரெஸ் கோட்ல அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய நபராக இருப்பாங்க. அடுத்து நம்பர் 7, ஹெல்த்தியான ஃபுட். பொதுவாக நம்மள நிறைய பேர் நம்ம சாப்பாட்டில் சரியாக கவனம் செலுத்துறதே கிடையாது. ஹெல்த்தி ஃபுட்ஸை நம்ம எடுக்கிறதும் கிடையாது. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது எல்லாம் நல்லா சாப்பிட்றதுக்கு தான் சொல்லுவாங்க. நம்ம நல்லா சாப்பிட்ற மாதிரியே ஆரோக்கியமாகவும் சாப்பிடணும். ஸோ ரிச் பீப்புள் எப்பவுமே இதில் சரியான கவனம் செலுத்துவாங்க. ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய நல்ல ஃபுட்ஸ் தான் நம்மளை ஹெல்த்தியாக வச்சிருக்கும். நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம நினைச்சது எல்லாம் செய்ய முடியும். அதனால ரிச் பீப்புள்ஸ் மாதிரி நம்முடைய ஹெல்த் மேலே எப்பவுமே நம்ம ஒரு கண்ணு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது. அடுத்து நம்பர் 8, கோல் செட்டிங். ரிச் பர்சன்ஸ் லைஃப்ல எல்லாத்துக்குமே ஒரு பவர் கோல் அப்படின்றது இருக்கும். எந்த ஒரு வேலையும் தொடங்கிறதுக்கு முன்னாடி அதை எப்போ முடிக்கணும், எப்படி செய்யணும் அப்படின்ற ஒரு கோல் செட் பண்ணி வச்சுப்பாங்க. அதனால அவங்களோட வேலையை சரியா குழப்பம் இல்லாமல் ரிலாக்ஸாக வேலையை சரியாக செய்ய முடியும். நம்ம வாழ்க்கையில் எதையுமே கோல் இல்லாமல் அச்சீவ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ நமக்குன்னு ஒரு ப்ராப்பர் கோலை செட் பண்ணி வச்சிருக்கணும். தினமும் நம்ம கோலை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இல்லாமல் அது நிரந்தரமான இலக்காக இருக்கணும். நம்ம கோல் செட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்காக தொடர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். அப்பதான் நம்ம நினைச்சதை நம்மளால ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். உங்களுக்கு தகுந்த மாதிரி ஷார்ட் டைம், மிட் டைம் அண்ட் லாங் டைம் கோல்ஸை நீங்களே அமைச்சுக்கோங்க. புவர் பீப்புள் பெரும்பாலும் சரியான கோலை செட் பண்ணாத காரணத்தினால தான் அவங்களால குறிப்பிட்ட நிலைக்கு மேலே முன்னேறி வர முடியல. ஆனால் நீங்கள் அந்த தப்பை செய்யாதீங்க. அடுத்து நம்பர் 9, இன்வெஸ்டிங். ரிச் பீப்புளோட இம்பார்ட்டண்ட்டான ஹேபிட்ல ஒன்று தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது. அவங்க தொடர்ந்து கொஞ்சம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை இன்னும் க்ரோ பண்ணுறதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நாமளும் நம்மளால முடிஞ்ச அளவு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ஃபியூச்சருக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்காக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி எதுவுமே தெரியாமல் பிளைண்டாக இன்வெஸ்ட் பண்ணவும் கூடாது. முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், எதில் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும், எது சேஃப்டின்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசிக் நாலேஜோட தான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது கண்டிப்பாக பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம கையில் பணம் இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் பணத்தை ஆன் பண்ணலாம். என்னுடைய ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி 1 lakhக்கு மேலே கூட சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் 20,000 30,000 சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் தாராளமாக சம்பாதிக்கலாம். ஸோ எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அடுத்து நம்பர் 10, பில்டிங் ரிலேஷன்ஷிப். நம்ம நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகிறதே இங்கே தாங்க. நம்ம புதுசாக ஒருத்தர் கூட பேசுறதுக்கு கூட தயங்கிக்கிட்டே இருப்போம். ஆனால் நம்ம அப்படி இருக்கவே கூடாது. ரிலேஷன்ஷிப்பை பில்டு பண்ண நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரிச் பர்சன்ஸ் இதில் ரொம்பவே கரெக்டாக இருப்பாங்க. ஆனால் எல்லாரு கூடவும் அவங்க ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு மென்டாரா அல்லது வெல்விஷரா ட்ரூவா இருக்கிறவங்க கூட மட்டும்தான் நல்ல ரிலேஷன்ஷிப் பில்டு பண்ணி அதை சரியாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டும் இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க கஸ்டமர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் கூடவும் ரிலேஷன்ஷிப் பில்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம கூட இருக்கிறவங்கள நமக்கு தகுந்த மாதிரி வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னா அவங்க கூட நமக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அப்பதான் அது நடக்கும். அதே மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை பாராட்டணும், அன்பா பேசி பழகணும். இது எல்லாம் ஒரு பெஸ்ட் ஸ்கில்ஸ்னு கூட சொல்லலாம். ஒரு ரிச் மாதிரியே நாமளும் எல்லார் கூடவும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் பில்டு பண்றது ஒரு மிக முக்கியமான குவாலிட்டி. அடுத்து நம்பர் 11, டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. ரிச் பீப்புள் எப்பவும் வெற்றி மற்றும் தோல்விகளில் அவங்களோட முழு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவாங்க. ஒரு சிலர் சக்சஸ் வந்தா மட்டும் அதோட முழு கிரெடிட்டை அவங்க எடுத்துக்க பார்ப்பாங்க. ஆனா ஃபெயிலியர் வந்தா யாரையாவது பிளேம் பண்ணுவாங்க. ஆனா ஒரு ரிச் பர்சன்ஸ் இப்படி இருக்கவே மாட்டாங்க. ஃபெயிலியர்ஸ் எல்லாமே ஒவ்வொரு பாடம்ட்டு நினைப்பாங்க. அதுல அவங்க பண்ணின தப்புக்களை ரியலைஸ் பண்ணி அடுத்த தடவை அதை சரி பண்ணுவாங்க. ஸோ ரிச் பீப்புள்ஸ் ஃபெயிலியர்ல இருந்து லேர்ன் பண்ண ரெடியா இருப்பாங்க. ஆனா
நம்ம இருக்க மாட்டோம். ஸோ இந்த ஒரு குவாலிட்டியை நம்ம கண்டிப்பாக கற்று வச்சுக்கணும். அடுத்து நம்பர் 12, அவாய்டிங் டாக்ஸிக் பீப்புள். நம்மளை சுற்றி நிறைய டாக்ஸிக் பீப்புள்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அது நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருத்தர் டாக்ஸிக் பர்சன் தெரிஞ்சா அவரை எப்பவுமே நம்மளோட பர்சனல் விஷயங்களை தலையிட விடவே கூடாது. அதில் ரிச் பீப்புள்ஸ் ரொம்பவே ஸ்ட்ரெயிட்டாக கவனமாக இருப்பாங்க. டாக்ஸிக் பீப்புளை நம்மளோட சொந்த விஷயங்களை தலையிட அலோவ் பண்ணுனா அப்புறம் நமக்கு மிகப்பெரிய ஆபத்து அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும். ஓகே கைஸ், இப்போ நாம பார்த்த இந்த 12 விஷயங்கள் தான் ரிச் பீப்புள்ஸ் எப்பவுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் ரிச் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 12 விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் நீங்கள் என்னுடைய மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரணவ். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். பை. டேக் கேர்.